தற்போது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே போர் தொடங்கிய நிலையில் தங்கத்தின் விலை மேலும் உயரும் என்று அதிர்ச்சியுடன் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆறுதல் அளிக்கும் வகையில் தங்கம் விலை குறைந்து வருகிறது. இது மேலும் குறையுமா? அவ்வாறு குறைந்தால் எவ்வளவு நாள் வரை அது நீடிக்கும் என்ற கேள்வி பலரது மனதில் எழுந்துள்ளது. இந்த காணொலியில் அதை பற்றி பார்ப்போம். விலை குறைவுக்கு காரணம் என்ன? தங்க விலை குறைந்து வருவதற்கு என்ன காரணம் என்பது தொடர்ந்து பார்ப்போம். தற்போது ஈரான், இஸ்ரேல் இடையே போர் தாக்குதல் நடைபெற்று வருவதால் கச்சா எண்ணெய் விலை உயரும், சமையல் கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. கச்சா எண்ணெயின் விலை கூடினால் பெட்ரோல், டீசல் விலையும் அதிகரிக்கும் சூழ்நிலை நிலவுகிறது. இதனால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவு கூடி பணவீக்கம் அதிகரிக்கும். இது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் மத்திய வங்கியின் வட்டி விகிதத்தை குறைக்க நினைக்க மாட்டார்கள். அதன் மாறாக வட்டி விகிதத்தை உயர்த்த அதிக வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டால் சந்தையில் பணப்புழக்கம் குறையும். இது தங்கத்தின் விலை வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும். அதேபோல் இதுவரை தங்கத்தின் முதலீடு செய்தவர்கள் அதன் மூலம் கிடைத்த லாபத்தை தற்போது எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். இதுவும் தங்க விலை குறைவுக்கு முக்கிய பிரதான காரணமாக சொல்லப்படுகிறது. மேலும் டாலர் கையிருப்பை அதிகரிக்க நினைக்கும் முதலீட்டாளர்கள் பலரும் தங்கத்தில் இருந்து லாபத்தை எடுத்து டாலரில் முதலீடு செய்து வருகின்றனர். இதனால் டாலர் குறியீடு உயர தொடங்கியிருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் ஈரான், இஸ்ரேல் இடையே போர் நீடிக்கும் வரை தங்கத்தின் விலை குறையும் என்றே கூறப்படுகிறது. இரு நாடுகளுக்கு இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டால் தங்க விலை மீண்டும் உயரத் தொடங்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.